பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் எதிர்மறை நெகட்டிவ் இருக்கு. ரிலேட்டிவ் வந்து சொன்னாங்க, உட்காந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாருங்க, உட்கார்ந்தாருங்க வீட்டுல. ஐயோ இங்க இந்த வீட்டுல உட்கார்ந்தா ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு உடம்பு, நான் வெளியே போறேன்னு கிளம்பி போயிட்டாரு. எங்களுக்கும் நிறைய வந்து சிம்டம்ஸ் காட்டுது. என்ன சாப்பிடுவோம், எல்லாம் கிளீனா இருக்கும் வீடு. அப்படி சாப்பிடும்போது ஒரு கொத்து முடி எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது. பயந்துட்டேன். அப்படியே செய்வன கோளாறு. ஒருத்தங்களை கேட்டேன், ஏதோ செய்வன கோளாறு இருக்கு உங்க வீட்டுலன்றாங்க. எப்ப பாரு கையில் அடிபட்டது, காலில் அடிபடுது, ஏதோ ரத்த காயம் நடந்துட்டே இருக்கு எப்பொழுதுமே, தினமும் தான். எங்க வீட்டுக்கார ஆபீஸ் போறேன்ட்டு போன, அப்படி வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் போய் கீழே விழுந்து ரத்த காயம். எனக்கு வாழ்க்கையில பயமா இருக்குங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எத்தனை கவலை இருக்கு. இது மாதிரி எத்தனை வீட்டுல இருக்கு. காரியம் நடக்கல, காரிய தடை, கல்யாணம் ஆல, 2 பிள்ளைய வச்சிருக்கேங்க. 2 பொண்ணு, 42 வயசாச்சு, கல்யாணம் ஆல. என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. கடைசியில என் பொண்ணுங்க கல்யாணமே வேணாம். எங்கேயாவது போய் கேட்டா அந்த தோஷம், இந்த தோஷம், அந்த தோஷம் நாங்க எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா கல்யாணம் ஆல. அப்புறம் தான் கேட்டா ஒருத்தர் சொன்னாரு, உங்களுக்கு செய்வினை கோளாறு அப்படின்னாரு. அந்த கோளாறுக்கு நான் என்ன பண்றது? எங்கெங்கயோ போ சொல்றாங்க, காசு இல்லைங்க, செலவு பண்ணவும் தோணலை, விட்டுட்டேன். அப்படியே போடா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா கஷ்டமா தான் இருக்கு மனசுக்கு. இது ஒரு பிரச்சனை. இது மாதிரி பல பேர் வீட்டுல பல பிரச்சனை. பிளாக் மேஜிக் பிரச்சனை இருக்கு, காரியத்தடை, எல்லாமே இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் பரிகாரம். ஒவ்வொரு பரிகாரமும் நான் சொல்றேன், இத ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, மனசுல வாங்கி செய்யணும். நான் நல்லா இருக்கணும், இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு நான் வெளியே வரணும், அதுக்கு இது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், நான் பண்ணேன்னு பண்ணி பாருங்க, அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும். என்ன பரிகாரம்? சிம்பிள் பரிகாரம், நீங்களே வீட்டுல செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். என்ன பண்ணும்னா, ஒரு பித்தளை தட்டு, அந்த தட்டுல கொஞ்சோண்டு குங்குமம் தனியா, கொஞ்சம் பச்சை கற்பூரம் தனியா. பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணணும், மிக்சியில அடிச்சு பொடியா வச்சுக்கோங்க கையில. இப்ப செய்ய வேண்டியது என்னன்னா, இதை நீங்க செவ்வாய் வெள்ளி செய்யலாம், இல்லை என்னால முடியும் தினம் செய்யறேன்னா தினம் செய்யலாம். இதுக்கு 48 நாள் செய்யணுமா, 58 நாள் செய்யணுமா, எது கிடையவே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் என்னைக்கெல்லாம் முடியுதோ அன்னைக்கு செய்யலாம். நடுவுல ஊருக்கு போறீங்களா, 3-4 நாள் போயிட்டு வாங்க. இல்ல லேடிஸ் சொல்றாங்க, சார் எனக்கு அந்த 3 days இருக்கு, என்ன சார் பண்ணாதீங்க. இல்ல உங்க வீட்டுக்காரர் பண்றாருன்னா பண்ண சொல்லுங்க. ஆனா செவ்வாய் வெள்ளி கண்டிப்பா பண்ணணும். அந்த செவ்வாய் வெள்ளியில உங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு விளக்கு அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா, உங்க பையனையோ பொண்ணையோ யாருக்கோ ஒரு ட்ரைன் பண்ணி கொடுத்துருங்க. அந்த டயத்துல மட்டும் செய்யற மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? என்ன பண்ணா இது போகும், அதுக்கு என்ன பரிகாரம்? ஒரு தட்டுல, பித்தளை தட்டுல ஒரு சைடு குங்குமமும் ஒரு சைடு பச்சை கற்பூரமும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், உங்க வீட்டுல சுபிக்ஷம் இருக்கணும். சுபிக்ஷம் இருக்கணும்னா என்ன தேவை? மணி தேவை, பணம். அந்த பணம் இருந்தாதான் சுபிக்ஷம் இருக்கும். பணம் இருந்தாதான் ஹஸ்பண்ட் சண்டை வராது. பணம் இருந்தாதான் பையன் ஸ்கூலுக்கு படிப்பான். பணம் இருந்தாதான் வேலைக்கு போக முடியும். பணம் இருந்தாதான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு போக முடியும் வேலைக்கு. பணம் இருந்தாதான் டூர்லாம் போக முடியும் கார்ல. கரெக்டா? சோ அப்ப என்ன, அது பிரதானமா பணம். அந்த பணம் வருது இருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அந்த பணத்துக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும்? இதை செய்யுங்க. என்ன பண்ண போறீங்க? நீங்கள் குங்குமத்தை எடுத்து அந்த ஒரு பித்தளை தட்டுல வச்சு உக்காந்துக்கோங்க. குட்டி பித்தளை தட்டு வச்சுக்கோங்க கீழே. ஏன் பித்தளை தட்டு சொன்னேன்? எவர் சில்வர் வேண்டாம். பித்தளை தட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, கம்மியான ரேட்ல இருக்கு. ஆன்லைன் பித்தளை தட்டு வேணா போதும். அந்த குங்குமத்தை எடுத்து 108 முறை ஓம் நமோ குபேரலட்சுமியை நமக சொல்லுங்க. சொல்லுங்க. ஓம் நமோ குபேரலட்சுமியை நமக. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. அவ்வளவுதானே, அவ்வளவுதான். 108 தடவை. அந்த கீழே பித்தளை தட்டு வச்சிருக்கீங்களா,
அந்த குங்குமத்தை எடுத்து ஓம் நமோ குபேரலட்சுமி நமக, ஓம் நமோ டெடிகேட்டடா பண்ணுங்க. குபேரலட்சுமியை மனசுல நினைச்சு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு குபேரலட்சுமியோட கடாட்சம் கிடைச்சு குபேரலட்சுமி பணத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவாள். எப்படி பணத்தை மேலேந்து கொட்டுவாளா? கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு காரியத்தை நிறுத்தி வச்சிருப்பீங்க, இந்த பணம் வர காரியம் நின்று போயிருக்கும், பணம் வரும், கொடுத்த கடன் திருப்பி வரும். இந்த மாதிரியான மிராக்கிள் நடக்கும் குபேரலட்சுமியை துதித்தால். ஓம் நமோ குபேரலட்சுமியை நமக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு 108 முறை இதை சொல்லிட்டு நீங்க வந்துருங்க. நீங்க பூஜை ரூம்ல இருந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்துருங்க. சரி, இந்த குபேரலட்சுமியை பூஜை பண்ணா நான் என்ன நிவேதனம் பண்ணணும்னா, பாயசம் பண்ண முடிஞ்சா பால் பாயசம் செஞ்சு பண்ணுங்க. இல்லைன்னா பாலை காய்ச்சி ஆத்தி நல்ல நாட்டு சர்க்கரையை போட்டு நிவேதனம் பண்ணி சாப்பிடுங்க. நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்களா? இது முடிச்ச அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த பூஜையை முடிச்சுட்டு ஆரத்திலாம் காமிச்சு தூபம் காமித்து தீபம் காமித்து எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த பாலை எல்லாருக்கும் விநியோகம் பண்ண அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சாட்டிஸ்பாக்சனும் ஒரு சந்தோஷமும் உங்க மனசுல குடிகொண்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்? எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு. எல்லா ப்ராப்ளமும் சால்வ். நான் நன்னா இருக்கேன், பணம் கிடைச்சிருச்சு, பணம் கிடைக்கும் நம்பிக்கையா பண்ணா. சோ இவ்வளவு பிரச்சனைகளை சிம்பிளா ஒரு சின்னதா முடிச்சாச்சு. யாரை கூப்பிட்டு? குபேரலட்சுமி கூப்பிட்டு. குபேரலட்சுமி நினைச்சா அள்ளி கொடுத்துடுவா. ஆனா அவளை நம்ம கூப்பிடுற விதம் இருக்கிறது. கூப்பிடணும். ஓம் நமோ குபேரலட்சுமியை நமக, ஓம் நமோ குபேரலட்சுமி நமக. லட்சுமி தாயே வா அப்படின்னா வந்துருவா. தாயெல்லாம் அப்படித்தாங்க. தாயாரெல்லாம் நம்ம எப்படா கூப்பிடுவோம், எப்படா நம்ம போலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற தெய்வங்கள் தான் எல்லாமே. நம்ம தான் கூப்பிடுறது இல்லைங்க. ஏன்? நமக்கு 1008 பிரச்சனைகளை ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கல. அதோட கூட பிறண்டு உருண்டு ஓடி போய் எல்லாம் பண்ணி கடைசியில ஒரு ஸ்டேஜ் வரும்போது கடவுளுக்கு கண்ணு இல்லையா, கடவுள் எனக்கு ஏன் இதை முடிக்கல? ஏன்? நீ கடவுளை கூப்பிடல, நாம கடவுளை வாவா என்று கூப்பிடவில்லை. நீ வாவான்னு கூப்பிட வேண்டாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் மகாலட்சுமியே நமக அதெல்லாம் விட்டுருவோம். அடிபட்ட ஐயோ அடிபட்டுருச்சு, ஐயோ ஐயோ அது சொல்லி சொல்லியே தரித்திரங்களை நாம் கூட்டு கொண்டிருக்கிறோம். அடிபட்டுச்சுன்னா ஐயோ சொல்லாதீங்க, அம்மா சொல்லுங்க. உங்க அம்மாவை அம்மா அடிபட்டுருச்சே. அடுத்தது நாராயணா, கோவிந்தா, கோபாலா, நமச்சிவாய, விநாயகா, எவ்வளவு இருக்கு. எவ்வளவு பெருமாள் பேரை சொல்லலாம். அப்ப நான் நமக்கு கஷ்டத்துக்கு நாம் மட்டுமே காரணம், வேற யாருமே காரணம் இல்லை. செய்றீங்களா? குபேரலட்சுமியை கூப்பிடுங்க. உங்க வீட்டுக்கு ஓடோடி வந்த பணத்தை அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்கா. அடுத்தது குங்குமத்தை சொல்லிட்டீங்க சாமி, பச்சை கற்பூரம் இருக்கே அது என்ன பண்றது? பச்சை கற்பூரம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க, அப்படி கையில் எடுத்துட்டு அப்படியே தூவி விடுங்க. கரப்பாம்பூச்சி ஓடி போயிடும், எந்த பூச்சியும் வராது. அந்த அந்த பச்சை கற்பூரம் வாசனை இருக்கே எப்படி இருக்கும் தெரியுமா? உங்க வீட்டுக்கு வருவாங்க, ஒரு வாசனை வருதே. என்ன வாசனை? பச்சை கற்பூரம் வாசனை வருதே. ஆமா, உன்னை போய் அப்படியா நான் அது பண்றேன் இது பண்றேன் பூஜை பண்றேன் அது பண்றேன்னா இதுக்காக பூஜை பண்றேன். அவங்க கேட்கும் பொழுது சொல்லுங்க, என்னத்துக்கு பூஜை பண்ணீங்க? இந்த கஷ்டங்களுக்கு நான் பூஜை பண்றேன், நீங்களும் பண்ணுங்க. ஐஸ்வர்ய மகாலட்சுமி கூப்பிடுங்க, உங்க வீட்டுக்கு வருவாங்க. சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுப்பதுல தவறு எதுவுமே இல்லை. ஆனா நம்ம கடகடன்னு உளரக்கூடாது. ரைட்டுங்களா? வருவாங்க, பார்ப்பாங்க, குங்குமம் கொடுங்க, இட்டுக்க சொல்லுங்க. நீங்க டெய்லி அந்த குங்குமத்தை வச்சுக்கோங்க. டெய்லி பூஜை பண்ணாலும் சரி. எனக்கு நேரம் இல்ல சாமி, நான் செவ்வாய் வெள்ளி பூஜை தாராளமா பண்ணுங்க. ஆனா பூஜை செய்ய மட்டும் மறந்து விடாதீர்கள். செய்யறீங்களா? செய்யுங்க, சுபிக்ஷமா இருப்பீங்க, எல்லா கவலையும் போயிடும். அப்புறம் பணத்தை யார்கிட்ட கொடுக்கறது, எந்த பேங்க்ல டெபாசிட் பண்றது, எந்த பேங்க்ல வட்டி கொடு, அதாங்க வாழ்க்கை. மண்டைய பிச்சுக்கிட்டு அலைவோம். ஏன்? கடவுளை நம்பினர் கைவிடப்படார். ஓகேவா? செய்றீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா வாழுங்க, ஹாப்பியா இருங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டும் கடவுள் கொடுத்த மொமெண்ட். ஹாப்பியா இருங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க எப்பொழுதுமே. இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.